ஒரே ஒரு நாடு தனித்து போராடி உலகத்தினுடைய ஒரு பொருளாதாரத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அது இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலேயே இப்போ நடந்து கொண்டிருக்குது. 2 கால்வாய்களை மூடினா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படின்றது முற்றுமுழுதாக பாதிப்படையும் என்று சொன்னால் இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி மற்றதாக இருக்கக்கூடியது செங்கடல் பகுதி. இந்த 2 பகுதியிலையும் இருக்கக்கூடிய அதாவது கடல்வழி போக்குவரத்துன்றது முற்றுமுழுதாக மூடப்பட்டால் இலங்கை மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சின்றது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இருக்கும்ன்றது இப்போ நாங்கள் கண்ணு கூடாவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ செங்கடலும் மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டத்தில் இருந்து கொண்டு வருது. அதை விட ஈரானுக்குள்ளே தரை வழியில் போய் தாக்குதல் நடத்துறதுக்காக சில ரோபோக்களும் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு இப்போ மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிக்கொண்டு வருது. அதாவது அமெரிக்காவால் அந்த ரோபோக்கள் பயன்படுத்தப்படலாம் அப்படின்றது இப்போ மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிக்குது. ஸோ அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை விட இன்றைய நாள் மட்டும் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் உறவுகளே. இப்போ ஈரான் அதாவது அமெரிக்காவை பார்த்து எல்லா நாடுகளுமே பயப்படுறது உண்மையாகவே அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், அவர்களுடைய இருக்கக்கூடிய இராணுவ பலம். இந்த போரில் தரைவழி தாக்குதலுக்காக ரோபோக்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அப்படின்றது இப்போ அதிகமான பேரால் கதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் இந்த கார்க் தீவு ஒரு தனிப்பட்ட தீவு மாதிரி. அது ஈரானுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடியது. பட் ஈரானுக்குள்ளே அந்த தீவு இல்லை. ஈரான்லேருந்து அதிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. ஈரானுடைய கண்ட்ரோலில் இருந்தாலும் ஈரான்லேருந்து அதிகமான தொலைவில் இருக்கிறதால அந்த தீவு வேறு ஆட்கள், அதாவது பொதுமக்கள் அந்த இடத்துல இல்லை. ஸோ அது முக்கியமாக ஒரு ஏற்றுமதி நடக்கக்கூடிய ஒரு இடம்ன்றதால தரைவழி தாக்குதலுக்கு ரோபோக்கள் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் ரோபோன்னு சொன்னால் அதுக்கு தூக்கம் தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எதை பற்றியுமே யோசிக்காது. ஸோ எதை பற்றியுமே யோசிக்காமல் எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ இரவு பகல் பார்க்காம தொடர்ந்து தாக்கக்கூடியது உண்டு. ஸோ அப்படி ரோபோக்கள் இந்த பொருளை பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. ஏன்னு சொன்னால் அமெரிக்கா எவ்வளோ பெரிய பிழைகளை செய்தாலும் அவர்களால் மறைக்க முடியும். ஸோ இந்த அதாவது இந்த பொருளை ரோபோ பயன்படுத்தப்பட்டாலும் அமெரிக்காவில் எதிர்காலங்களில் அப்படி பயன்படுத்தப்படவே இல்லை அப்படின்றத ஈஸியாக இந்த கார்க் தீவில் வச்சு மறைக்கலாம். ஏன்னு சொன்னால் பொதுமக்கள் அந்த கார்க் தீவில் தள்ளித்தான் இருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் இப்போ அமெரிக்கா செய்து கொண்டு, அதாவது இதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது கூட பெரிய ஒரு பேசுபொருளாக போய் கொண்டிருக்குது. ஸோ உண்மையாக இந்த உலக நாடுகள் எல்லாமே கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் வளமாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு அந்த இயற்கை எரிவாயுவாக இருக்கட்டும், இதெல்லாமே அதிகமாக நடக்கக்கூடிய 2 பாதைகள்ன்றது இருக்குது. இங்காலி பக்கம் ஈரான் இருந்தாலும் ஈரானுடைய மிகப்பெரிய நிலப்பரப்புக்குள்ளே தான் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு அங்கால செங்கடல் பகுதி அப்படின்றது இருக்குது. இந்த செங்கடல் பகுதி முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன முனை, அதாவது இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி இருக்கக்கூடிய ஒரு முனை மாதிரியே இந்த செங்கடல் பகுதியிலையும் ஒரு முனை ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பேர் அதை எந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் ஏமனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஏமனுடைய எல்லையில் இருக்கக்கூடியது தான் அந்த வளைகுடா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தி. ஸோ இதை யாரால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் ஏமனால் கட்டுப்படுத்த முடியும். அதாவது எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான் இந்த செங்கடல் பகுதியையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு காரணம், அதாவது இந்த பகுதி ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் அப்படின்றவர்கள் ஹவுதி படையினர் ஈரானுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினர். ஸோ அவங்கள வச்சு ஈரானால் இந்த ஏமனில் இருந்து இந்த செங்கடல் பகுதி அப்படின்றது முற்றுமுழுதாக தடை பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு பதட்டம் இப்போ மிகப்பெரிய அளவில் நிலவிக்கொண்டு வருது. இதை ஈரான் தரப்பில் இருந்தே சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த போர் அப்படின்றது தரைவழி தாக்குதல்கள் எல்லாம் அமெரிக்காவால் தரைவழி தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால் கார்க் தீவுக்குள்ளே இந்த செங்கடல் பகுதியும் முழுமையாக தடைப்படும் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான். ஸோ இது நடந்தால் கண்டிப்பாக உலகத்துக்கு கடல் போக்குவரத்து செய்யக்கூடிய 2 பாதைகளுமே தடைப்பட்டால் உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலிய பொருட்களாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு இந்த இயற்கை எரிவாயுன்ற 2க்குமே மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு வரும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சவுதி, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து அதாவது மிகப்பெரிய ஒரு குழாய் மூலமாக செல்லக்கூடிய எரிபொருளுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துருக்குது. அதையும் தாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஈரானால் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ எந்த ஒரு வழியுமே இந்த எண்ணெய் அப்படின்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எண்ணெய்ன்றது வெளியில் கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு வழியுமே இல்லாமல்
இந்த 2 கடல்களுமே இப்போ யார் பக்கம் போயிருக்குதுன்னு சொன்னால் ஈரானுடைய பக்கம் வந்து போகிறதுக்கான ஏற்கனவே வந்து ஹோர்முஸ் ஜலசந்தின்றது வந்து ஈரானுடைய பக்கம் இருக்குது. இந்த செங்கடல் பகுதியும் வந்து ஈரானுடைய பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சொன்னால் ஈரானுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் வந்து பல நாடுகளில் வந்து ஈரானுக்கு சார்பாக, அதாவது ஈரான் வந்து உருவாக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இதை விட வந்து உலகத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் அப்படின்றது வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது. இதை நாங்கள் கதைச்சு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே வந்து எங்கே நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த போராட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வந்து சித்தரிக்கப்பட்டுள்ள விதங்கள் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அளவில் கேளிக்கைக்குரிய ஒரு விதமாக வந்து அவருடைய படங்கள் எல்லாம் அதாவது அவருடைய அதாவது என்ன சொல்கிறது கார்ட்டூன் படங்கள் போல் சித்தரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோக்கரை எப்படி வந்து காட்டுவாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து அமெரிக்க அதிபரை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களே சித்தரித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து உண்மையாகவே வந்து இந்த போர் அப்படின்றது வந்து ஒரு வியட்நாம் போகிற மாதிரி வெல்ல முடியாத ஒரு போராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் தரைவழி தாக்குதல் அப்படின்றது வந்து வியட்நாம்லேயும் வந்து இதே மாதிரி தான் நடந்தது. என்ன சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கு ஒளிஞ்சிருந்து தாக்கும்போது அமெரிக்க படைகளால் வந்து அதை எதிர்கொள்ள முடியாமல் அங்கே இருந்து வந்து தப்பி ஓடினவர்கள் உண்டு. மிகப்பெரிய ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஈரானுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் மலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த ஈரானுடைய பகுதி அப்படின்னு இருக்குது. ஸோ இதை தாண்டி போய் ஈரானை கைப்பற்றுறதோ இல்லாட்டிக்கு வந்து கார்க் தீவில் ஒரு விதத்தில் கைப்பற்றி வச்சுருந்தாலும் அந்த கார்க் தீவில் அமெரிக்காவால் எவ்வளவு நாட்கள் வந்து கைப்பற்றி வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இவ்வளோ காலம், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கே இவ்வளோ நாளும் ஈரானில் இருந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்து கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமே வந்து நடக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து அவங்க பாதுகாக்க வச்சுக்கிறதுக்கு எதை வேணுமென்றாலும் வந்து ஈரானால் செய்ய முடியும். ஸோ இந்த கார்க் தீவுகளை அமெரிக்கா ஒரு விதத்தில் கைப்பற்றினாலும் ஒரு 2-3 நாட்களுக்கு கூட அந்த இடத்த வந்து கைப்பற்றி வச்சுக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக ஈரான் அதாவது அமெரிக்காவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எப்படி நடந்தாலும் அமெரிக்கான்றது வந்து இந்த பொருளை வின் பண்ணுறதுக்கோ இல்லாட்டிக்கு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களுக்கோ எல்லாமே வந்து கைப்பற்றி இந்த ஹோர்முஸ் ஜலசந்தின்றது மறுபடி துறக்கப்படுறதுக்கோ பல ஆண்டுகள், அதாவது பல வருடங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து ஒரு 26 நாள் 27 நாள் மட்டும் நடந்த இந்த போர்லேயே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் அவசர காலம் அப்படின்றது வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. மிகப்பெரிய அளவில் வந்து எங்கள் நாட்டில் கூட கியூஆர் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. இனி மின்வெட்டு அப்படின்றது கொண்டு வரப்போ என்னன்னு சொன்னால் இப்போ இலங்கையெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மின் கட்டண உயர்வுகள் வந்து இன்றைய நாள்லேருந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த செங்கடல் பகுதியும் மூடப்பட்டால் இல்லாட்டிக்கு இந்த போர்ன்றது வந்து அதிகமான வருடங்களுக்கு சென்று கொண்டிருந்தால் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிக்கவே வந்து முடியாமல் இருக்குது என்ன. ஸோ இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் தற்சார்பு பொருளாதாரம், அதாவது தனக்கான உணவுப் பொருளை வந்து தானே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை வந்து மனுஷன் தேடி போனால் மட்டுமே இவ்வளோ பெரிய பொருளாதார தடைகள் வந்து இவ்வளோ பொருளாதார வீழ்ச்சிகள் வந்தாலும் அதிலேருந்து தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ அதுதான் உண்மையான விஷயமும் கூட. ஸோ நாங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த அதாவது தற்சார்பு பொருளாதாரத்தில் வந்து என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அதுகளை தேடி செய்தோம்னு சொன்னால் இந்த போர் வந்து பல காலங்கள் நீடித்தாலும் அதிலேருந்து வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்ன்றதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த போர்ன்றது இதுவரை காலமும் வந்து பொதுமக்கள் மேலே மிகப்பெரிய அளவில் உயிர்கள், அதாவது பொதுமக்களில் மிகப்பெரிய அளவு உயிர்கள் போனதாக ஈரான்லேருந்து தான் சொல்லப்பட்டது. இதுவரைக்கும் வந்து வேறு மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து பெரிய அளவில் உயிர்கள், அதாவது பொதுமக்களுடைய உயிர்கள் பறி போன மாதிரி இதுவரையும் எந்த கேஸுமே வந்து சொல்லப்படவில்லை. ஈரானில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம்ன்றது தாக்கப்பட்டதால் அங்கேயும் வந்து அங்கே படிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு மாணவர்களாக இருக்கட்டும் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் மாணவர்களும் உயிரிழந்திருப்பதாக ஈரானால் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஈரானால் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது, மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்கள் அவருடைய கிளைகள் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து தாக்குதலை நடத்துவோம், அதுவும் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லப்பட்ட வேளையில் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்கள் எங்கே இருக்குதோ அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களில் இருந்து அனைவருமே ஆசிரியர்லேருந்து அனைவருமே வந்து வெளியேற்றப்பட்ட ஒரு சம்பவம்ன்றது கூட நடைபெற்றது. ஸோ இன்றைய தினம் வந்து 12 மணிக்குள்ளே அந்த தாக்குதல், அதாவது அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு அந்த தாக்குதலுக்காக அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படாட்டிக்கு அந்த தாக்குதல்ன்றது ஈரானால் தொடரப்படும் என்று சொல்லப்பட்டது. ஸோ அதை பற்றிய எந்த ஒரு தகவலுமே இதுவரைக்கும் வரையில்லைன்னு சொன்னால் யூனிவர்சிட்டிஸ் தாக்கப்பட்ட மாதிரி வந்து எந்த ஒரு விஷயங்களுமே வந்து வெளியில் வரையில்லை. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய மின் கட்டமைப்புகள் கூட இப்போ தாக்கப்பட்டிருக்குது. ஒரு மின்சாரம் அப்படின்றது வந்து அங்கே போர் நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து
மின்சாரம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. இராணுவத்தை விட மக்களுக்கும் வந்து அன்றாட தேவைகளுக்கு வந்து மின்சாரம்ன்றது இப்போ அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அதனால் மின்சாரம்ன்றது அதிகமாக தேவை. ஆனால் இப்போ வந்து இஸ்ரேலால் ஈரானில் இருக்கக்கூடிய அதிகமான மின் கட்டமைப்புகள்ன்றது தாக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இதே தொடர்ந்து செய்தால் அதாவது மிகப்பெரிய அளவு இழப்புகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி ஈரானால் சொல்லப்பட்டு கொண்டு இருந்தாலும் இந்த தாக்குதல்ன்றது தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து ரெண்டு நாடுகளுக்கு சண்டை நடக்கல இந்த ஆயுதங்களை வழங்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்குது. ஏற்கனவே வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்த போரில் மிகப்பெரிய அழிவுகளையும் சேதங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாடு தான் உக்ரைன். ஸோ இவங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கினது கூட அமெரிக்கா போன்ற நாடுகளால் தான் இவர்களுக்கும் கூட ஆயுதங்கள் அதிக அளவில் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த இழப்பீடுகளுக்கு வந்து சரி செய்கிற மாதிரி உக்ரைனுடைய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்களால் வந்து ஒரு விஷயம்ன்றது வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்து ஈரானுடைய ட்ரோன்களை வந்து அழிக்கக்கூடிய மாதிரி மிசைல்களை வந்து அதாவது தங்களுடைய தொழில்நுட்ப வல்லுநர்களையும் அதுக்கு தாக்கிய ஈரானுடைய ட்ரோன்களை வந்து தாக்கி அளிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் வந்து யாருக்கு கொடுப்பதாக சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்து பாதுகாப்புக்காக கொடுக்கறது மாதிரி நிறைய நாடுகளோட வந்து கையொப்பமிடப்பட்டிருக்குது. ஸோ இந்த போர் எப்படி நடந்தாலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது அங்கே இருக்க அந்த ரெண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் தான். என்ன சொன்னால் அமெரிக்கான்றது இங்கேயும் இருக்குது. இங்கே இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து தாக்குறது வந்து ஈரானால் செய்ய முடியாத ஒரு காரியம். ஒரே இடத்துல வந்து தாக்குதல் நடைபெற்று கொண்டு இருந்தால் எந்த விதமான ஒரு பிரயோசனமே இல்லைன்னு. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அதோட இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே எல்லாம் வந்து தாக்குதல் முடிவடைஞ்சு இப்போ அதாவது மின்சாரம் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களோ அந்த இடங்களை வந்து தாக்கு ஒழிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்டமாக வந்து எங்கே போகும்னு சொன்னால் சிவிலியன்ஸ் பகுதிக்குள்ளே போகும். அதாவது மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வந்து தாக்குதல் அடுத்ததாக இருக்கக்கூடியது அதுதான். என்னென்னு சொன்னால் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் வந்து நடைபெற்ற யுத்தத்தில் வந்து ஈரான் எப்படி வெற்றியடைந்தவர்கள் என்று சொன்னால் தங்களுடைய மக்களை வந்து இராணுவமாக பயன்படுத்தி தான் அந்த போரில் வந்து வெற்றி பெற்றவர். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே நீடித்த அந்த போரில் வந்து ஈரான் தனியாகவே நின்று போரை வந்து வெற்றி அடைஞ்சது. எப்படின்னு சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி அவர்கள்ட்ட வந்து ஆயுதத்தை கொடுத்து நாட்டுக்காக போராட சொல்லி வந்து அப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நாட்டுக்காக போராடி தான் அந்த அவருடைய வெற்றின்றது வந்து உறுதி செய்யப்பட்டது. அதே மாதிரி வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த போர்களில் வந்து பங்கு பெற்றினால் சில வேளைகளில் அமெரிக்கா படைகள் அதாவது ஒரு ஊருக்குள்ளே வந்து அமெரிக்கா போய் தாக்குதல் நடத்தணும்னு சொன்னாலும் இராணுவ படைகளை தாண்டி போனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களும் வந்து அங்கே வந்து துப்பாக்கிகளோடு இருந்து தாக்க முற்பட்டால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அமெரிக்க இராணுவம்ன்றது சந்திக்க நேரிடும்ன்றது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ சொல்லப்பட்டு கொண்டு இருக்குது. ஏன்னு சொன்னால் முதல் ஈரானுக்கும் நடந்த யுத்தத்தில் கூட நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயம் கூட இதுதான். இந்த யுத்தங்கள் வந்து எப்படி போய்கொண்டு இருந்தாலும் உலகத்தினுடைய பொருளாதாரம் பாதிப்படைகிறதுக்கு வந்து ரெண்டு மிகப்பெரிய ஒரு காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று செங்கடல் பாதை, மற்றது வந்து இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி. இந்த 2 வழி பாதைகளுமே வந்து இப்போ ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமாக ஏற்கனவே வந்து ஹோர்மோஸ் ஜலசந்தி இருக்குது. இப்போ இந்த செங்கடல் பகுதி வந்து ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் இந்த போரில் வந்து என்ன மாதிரியான அதாவது இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இது வரைக்கும் உலகத்தில் நடந்த போர்களில் வந்து இந்த 2 கடல் பாதைகளுமே வந்து ஒரே அடியாக தடை செய்யப்பட்ட காலங்கள் வந்து இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி இல்லாட்டிக்கு இந்த 2 பாதைகளுமே வந்து தடைப்பட்டால் உலகத்தில் வந்து எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் இல்லாட்டிக்கு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் என்று கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.